ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நீதிமொழிகள் 13:12. எவ்வளோ அருமையாக சாலமோன் ஞானி சொல்கிறார் பாருங்க. ரொம்ப நாள் காத்திருந்தா அப்படியே இருதயத்தை இளைக்க பண்ணணும்னா சோர்ந்து போக பண்ணும். என்ன இப்படி கேட்டு கேட்டு ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையோ வச்சுக்கிங்களேன், ஒரு வேலை தேடி 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 வேலையே கிடைக்கல, ரொம்ப நாளாக தேடுறேன் வேலையே கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டிஜெக்டடாக ஆகிடுறாங்க, உள்ளெல்லாம் உடஞ்சி போகுது. சில பேர் தற்கொலை கூட என்ன பண்ணுறாங்க, வாழ்க்கையில் ஒன்றுமே நிறைவேறலைன்னு தற்கொலை கூட பண்ணுறாங்க. அது இளைக்க பண்ணும், அதுதான் இளைக்க பண்ணுறது. விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆனால் ஒரு நாளில் திடீர்னு வரும்போது அந்த வேலையோ மற்ற காரியங்களோ எதை நம்ம நினச்சி ஜெபிக்கிறோம், எதை நினச்சி வேண்டுறோமோ அது கிடைக்கும்போது அது சாதாரணமாக இருக்காது, அது ரொம்ப ப்ரெஷியஸாக, அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இப்போ சில காரியம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், அது கிடைக்கவே இல்லைன்னும் போது மனசோர்வு உண்டாகுது. அது இயற்கை இல்லையா? இப்போ அன்னாளை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் எவ்வளவோ நாளாக குழந்தைக்காக அவங்க காத்திருந்திருப்பாங்க, ஆனால் கிடைக்கவே இல்லை. அதுக்கு பிறகுதான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விட்ட பிறகு அதற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு கிருபை கிடைக்குது. கிருபை கிடைக்குன்னா சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் அவரை முத்திரிச்சு உருவாக்கி இருக்கிறார். யெகோவா உசேனுவா இருந்து உருவாக்கி இருக்கிறார். அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை பற்றி சொல்லும்போது தான் முதல் பெயர்செபா வரைக்கும் அவரை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அப்படி 10 பிள்ளைகள் பெனினாளுக்கு இருந்துச்சு, ஆனால் ஒருத்தர் பேர் கூட வேதத்தில் இடம்பெறவில்லை. ஆனால் அவ்வளோ நாள் காத்திருந்து பெற்றுக்கொண்ட அந்த சாமுவேல் எப்படி இருந்துச்சுன்னா, எப்படி இருந்தார்னா, அவர் ஒரு ஜீவ விருட்சம் போல காணப்பட்டார். அநேகரை அபிஷேகம் பண்ணும்படியாக, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படியான ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. நெடுங்காலமாக காத்திருந்தா அது இருதயத்தை சோர்ந்து போக பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் ஏதாவது ஒரு காரியத்தில் ரொம்ப நாளாக காத்திருக்கிறோமா? பயப்பட வேணாம். இன்றைக்கு ஒரு முடிவை ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே ரொம்ப நாள் காத்திருந்துட்டேன்ப்பா, என்னுடைய இருதயம் சோர்ந்து போகிறதப்பா, நீங்கள் தான் ஆண்டவரே, நான் விரும்பினது கிடைக்கட்டும் ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து நம்ம பேசும்போது கட்டாயம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சின்ன சின்ன காரியத்தில் கூட நீங்கள் பாருங்கள், ஏதோ ஒரு வேலைன்னு முதல்லையே சொன்னேன், வேலை இல்லைனாலும் ஒரு படிப்பில் கூட நம்ம செலக்ட் பண்ணுறது, நம்ம ஒரு காரியத்தை செலக்ட் பண்ணியிருப்போம், விரும்பியிருப்போம், அது கிடைக்கவே இல்லை. 2 வருஷம் 3 வருஷம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான வாலிப மகள் டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு வருஷமாக ட்ரை பண்ணி மனசு சோர்ந்து போனாங்க. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு அவங்கள ஆண்டவர் இது பண்ணல. ஆண்டவர் ஒருவேளை அவங்கள ஊழியத்திற்கென்று பயன்படுத்துறதுக்காக தான் அதில் ஒரு தடையை உண்டு பண்ணுறார். ஆனால் அவங்களுக்கு கடைசியாக ஒரு ட்ரை பண்ணாங்க, அவங்களுக்கு அந்த டாக்டருக்கு படிக்கிற அந்த கோர்ஸ் கிடச்சிச்சு. எவ்வளோ சந்தோஷம். அப்போ அவங்க ஒப்பு கொடுக்குறாங்க, காத்திருக்கிற நாட்களில் ஒப்பு கொடுக்குறாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை வாய்ப்பை நீங்கள் எனக்கு டாக்டர் படிக்கிறதுக்கு எனக்கு செஞ்சீங்கன்னா நான் உமக்காக ஏழை மக்களுக்காக நான் என்ன பண்ணுவேன், ஊழியம் செய்வேன், இலவசமாக ஏழை மக்களுக்கு மட்டும் நான் இலவசமாக நான் வைத்தியம் பார்ப்பேன்னு ஒரு பொருத்தனையோட கூட. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக சில காரியத்தை அவர் லேட் பண்ணுறார். அதனால் அந்த ரொம்ப நாள் காத்திருக்கிறது நம்மளை மோல்டு பண்ணுறதுக்காக, நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறதுக்காக ஆண்டவர் ஒருவேளை அதை தாமதம் பண்ணலாம். எனவே நீங்களும் நானும் காத்திருக்குது ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் விரும்பியது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல ரொம்ப ப்ரெஷியஸாக அவர் நமக்கு கொடுப்பார், விலையேற பெற்றதாக நமக்கு கொடுப்பார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பெலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய், புது பெலன் அடைந்திடுவாய், நீ புது பெலன் அடைந்திடுவாய், நீ புது பெலன் அடைந்திடுவாய், நீ புது பெலன் அடைந்திடுவாய்.
ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, உமக்காக நாங்கள் காத்திருக்கும் போது, எங்களுடைய காரியம் நிறைவேறாமல் இருக்கும்போது எங்களுடைய இருதயம் இழைத்து போகிறது ஆண்டவரே. ஆனாலும் விரும்பியது வரும்போதோ அது ஜீவ விருட்சத்தைப் போல எங்களை கொடுக்கிறவராயிருக்கிறேன். நன்றியோடு மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஜீவ விருட்சத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள யார் யார் அநேக காரியத்துக்காக அநேக நாள் காத்திருந்தார்களோ அதற்கு ஒரு பலனை கிடைக்கும்படியாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன். நேற்றைய பதில் லாபான். ஆதியாகமம் 29:14. இன்றைய கேள்வி, நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீதம் மேளதாளம் முழக்கத்துடனே அனுப்புவேனே என்றது யார்? நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீதம் மேளதாளம் முழக்கத்துடனே அனுப்புவேனே என்றது யார்?